26-106 உங்களுக்கான கேள்வி. இந்த சிலைகள் வைக்கிறது சரியே? மன்னிக்கிறேன். தோழி அவர்கள் சொன்னார், சாதி மதங்களை இது மேலும் மேலும் வலுப்பெறுகிறது, அது மட்டுமல்லாமல் இது சமத்துவத்தை எங்கே நிலைநாட்டுகிறது என்று கேட்டார். நான் கேட்கிறேன், இன்று இந்த நினைவிடங்கள் இருக்கும் இடத்தில் மட்டும்தான் சாதி மத பிரிவினைகளை கடந்து அனைவரையும் மனிதனை மனிதனாக போற்றும் மாண்புகளும் அங்குதானே இருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்றாக கூடுகிறோம் என்றால் அது இன்று தலைவர்களின் நினைவிடங்களில் தானே. அங்கு எங்க சாதி மதங்களை பார்த்துவிட போகிறீர்கள்? அங்கு தெரிவது ஒன்றே ஒன்று, அது நம் கொள்கை, நாம் மறக்க கூடாத கொள்கை, நம் வரலாற்றை மறக்கவே கூடாது. ஆம், ஆகவே அங்கு சமத்துவத்தை எந்த வகையிலும் அது நிலைநாட்டுகிறது, நிலைநாட்டாமல் இல்லை என்று நான் கூறுகிறேன். அது மட்டுமல்ல, இன்று அடையாளம் காக்கும் அரணாகவும் நம் நினைவிடங்கள் தான் இருக்கின்றன. எப்படி என்று தெரியுமா? ஆதிக்க வர்க்கத்தில் இருப்பவர்கள் அடித்தட்டு மக்களின் உரிமைகளை பாதிக்க நினைக்கும் போது அதை அழிய விடாமல் தடுப்பதே இந்த கொள்கைகளை மறைமுகமாக ஒழித்து வைத்திருக்கும் இந்த நினைவிடங்கள் தானே. இதை எப்படி மறுக்க முடியும்? ஐயா, சகோதரி மிகவும் அழகாக சொல்லுகிறார்கள். நினைவிடத்தை வைத்துதான் நாம் எல்லாம் வரலாற்றை கற்றுக்கொண்டிருக்கிறோமாம். எனக்கு தெரிந்து ஏன் நான் கூட எந்த ஒரு சிலையையோ எந்த ஒரு நினைவு சின்னத்தையோ பார்த்து நடந்து முடிந்த வரலாற்றை கற்றதே கிடையாது. வரலாற்றை நாம் படிக்க வேண்டும் என்றால் அதற்கு புத்தகங்கள் இருக்கிறது, ஆசான்கள் இருக்கிறார்கள். இறந்தவர்களின் சிலை நம்மிடம் வந்து அவர்களின் வரலாற்றை பேச போவது கிடையாது. மாறாக ஒரு தனிப்பட்ட குடும்பத்தின் பெருமையை தான் அது மீண்டும் மீண்டும் பேசும் என்று நான் சொல்கிறேன். உங்களுக்கு தமிழ்நாட்டின் வரலாற்றை பற்றி நிறைய சின்னங்கள் இருக்கிறதாம், நிறைய சிலைகள் இருக்கிறதாம். அதனின் விகிதம் என்ன என்று நாம் எல்லாம் பார்த்தால் நமக்கு புரியும். இன்றைக்கு கீழடி என்ற ஒற்றை நினைவு சின்னத்தை கண்டுபிடித்து விட்டு அதை நாம் நம்முடைய தமிழர்களின் நினைவு சின்னம் என்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனை கீழடிகளை இவர்கள் விழுங்கி இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அந்த மாயை நமக்கு திசை திருப்பத்தான் இவர்கள் தலைவர்களுக்கு நினைவு சின்னம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். 26-106 உங்களுக்கான கேள்விமா. நீங்க சிலை நினைவிடங்கள்லாம் மக்கள் வரி பணத்துல வைக்கிறது சரின்னு சொல்லி சொன்னீங்க. அப்பாவுக்கு பிள்ளை வைக்கிறது, தாத்தாவுக்கு பேரன் வைக்கிறது சரியா இருந்துடலாமா? மக்கள் வரி பணத்துல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மக்கள் அதை வச்சா தானே சரியா இருக்கும். மக்கள் வரி பணத்துல எங்க அப்பாக்கு நான் வைக்கிறேன், மக்கள் வரி பணத்துல எங்க தாத்தாக்கு நான் வைக்கிறேன், எப்படி சரியா இருக்கும்? ஐயா, நீங்கள் கூறுவது புரிகிறது. இதற்கு ஒரு மக்களின் வரி பணத்தை பயன்படுத்தி சிலை வைக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் இருக்கும் ஒரே நோக்கம்தான். அந்த பணத்தை பயன்படுத்தி நாம் வேறு என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கலாம், மருந்தகங்கள் கட்டியிருக்கலாம். ஆனால் அது எல்லாம் தடுத்துவிட்டு நாம் இன்று சிலைகளை வைக்கிறோம் என்றால் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதனால் பள்ளிக்கூடங்கள் பாடத்தை மட்டும்தான் கற்றுத்தரும். ஆனால் இந்த நினைவிடங்கள் மட்டும்தான் பகுத்தறிவையும் சமூக நீதியையும் ஒருவனுக்கு கற்றுத்தரும். ஆகையால் இந்த சிலைகளை வைப்பது சரியே என்று நான் கூறுகிறேன். 26-058 உங்களுக்கானது. நீங்க எல்லாமே குடும்ப அரசியலை தான் கொண்டு வருதுன்னு சொல்றீங்க. காமராஜருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு, காந்திக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு, பட்டேலுக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் எந்த குடும்ப அரசியலை முன்னிறுத்தினார்கள்? அவர்களுடைய வரலாறு அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டாமா? ஐயா, நீங்கள் சொல்லும் காந்தியும் காமராஜரும் ஓரிரு கைகளில் எண்ணிவிடலாம், ஓரிரு விரல்களில் எண்ணிவிடலாம். ஆனால் மற்ற சிலைகள் எல்லாம் நாம் திரும்பும் திசை அனைத்து இடங்களிலும் இருக்கிறதே, அதை பற்றி தான் நான் இங்கே கடிந்து கூறுகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய செய்தித்தாள்களில் நாம் பார்த்தோமே ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அரசு சுவிஸ் வங்கியில் கோடிக்கணக்கான லோன், அதாவது தங்களுடைய வங்கி கணக்கிற்கு பணத்தை பரிமாறியுள்ளது. எதற்காக என்று கேட்டால் அவர்கள் இதை சுற்றுச்சூழலை சீரமைப்பதற்காக இதனை செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் சிலையை வைப்பது சுற்றுச்சூழலை பாதிக்கும் என்று பல முறை கடிந்துரைத்தும் பல அறிக்கைகள் வெளியிடப்பட்டும் கூட நான் சிலையையும் வைப்பேன், இங்கே கடனை வாங்கி சுற்றுச்சூழலையும் சரி செய்வேன் என்று சொல்வது
பிள்ளையையும் ஆட்டிவிட்டு தொட்டிலையும் கிள்ளுவது போன்றானது ஐயா. உங்ககிட்ட 26/058 உங்களோட கேள்வி. உங்ககிட்ட நம்ம தமிழர் மரபுல நடுகள் வழிபாடுன்னு ஒண்ணு படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நடுகள் வழிபாடு பல தலைமுறைக்கு முன்னாடி நமக்காக போராடிய அந்த வீரர்கள், தியாகம் செய்தவர்களுடைய நினைவை போற்றி அது செய்யறது. அது மாதிரி செய்ய போய் தானே அவங்கள பற்றின செய்திகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வருகிறது. அந்த மாதிரி இந்த நினைவிடத்தை, சிலையை, அந்த விஷயத்தை பார்த்தால் என்ன, அது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அம்மா, நடுகள் வைப்பது, நம்முடைய பழமையை பாதுகாப்பது, இதற்கெல்லாம் இந்த அடியவள் பணிகிறாள். ஆனால் இன்றைக்கான தலைப்பு மக்களின் வரிப்பணத்தில் அரசியல் தலைவர்களுக்கு சிலைகள் வைப்பதும் நினைவிடங்கள் கட்டுவதும் தவறே என்பதுதான். அதனால் அந்த ஒரு நோக்கத்திற்குள் நான் என்னுடைய வாதத்தை முன்வைத்தேன். அம்மா, நீங்க சிலைய வைங்க, நினைவிடத்தை கட்டுங்க, எங்க பணத்துல வைக்காதீங்க. அதான் அதே 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 சரியானது. உங்ககிட்ட சின்ன வக்கீல் கிட்ட ஒரு கேள்வி. நினைவிடங்கள்ல சாதி வேறுபாடுகள் அழிக்கப்படுது அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஆனா துரதிருஷ்டவசமா பல பெரிய தலைவர்களுடைய நினைவிடங்கள்ல தானே ஜாதிய மோதலே தொடங்குது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அம்மா, ஒரு சில இடங்களில் வேண்டுமானால் அப்படி இருக்கலாம். ஆனால் நம்மளை பிரிக்கும் அந்த சாதி சுவர்களை உடைத்தெறிந்து நாம் அனைவரையும் ஒரே இனம், அது மனித இனம் என்று நமக்கு நினைவூட்டுவது இந்த நினைவிடங்களில் நாம் கூடும் அந்த கூட்டங்களில் தான். அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள் ரெண்டு பேரும். நன்றி. நன்றி. இந்த இறுதிச் சுற்றின் இறுதி போட்டியாளர்களாக வருபவர்களின் பதிவு எண் 26,246 மற்றும் 26,267. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு நாட்டு மக்களுக்கு நலம் பயப்பது கூட்டணி ஆட்சியே. நிச்சயமாக நான் ஆம் என்றுதான் ஆதரிக்க இருக்கிறேன். நம்மளுடைய தமிழரினுடைய பண்பாடு என்ன? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே பலம். இப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்க அதனை பின்பற்றாது இருந்தால் அது சரி வருமா? இன்றைக்கு கூட்டணி ஆட்சியாக நாம் இருப்பதன் மூலமாக தான் பல நலன்களை மத்திய ஆட்சியில் இருந்து நம்மால் பெற முடிகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாது இன்றைக்கு இந்தியா என்பது பல்வேறுபட்ட மொழி மக்களையும் கொண்டிருக்கிறது, பல கலாச்சாரங்கள் வைத்திருக்கக்கூடிய மக்களையும் கொண்டிருக்கிறது என்றால் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய எண்ணங்கள் எவ்வாறாக இருக்கிறது, அவர்கள் எவ்வாறாக செயல்படுகிறார்கள், ஒரு நாட்டிற்கு எவை தேவை என்பதையெல்லாம் நாம் ஆராய முடியும். ஒருவேளை நாம் தனி கட்சியாக இருப்பதன் மூலமாக என்ன நடக்கும்? சரியோ தவறோ எதுவென்று தெரியாமல் நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் சரி என்று மக்களுக்கு நாம் அதை திணிப்பதன் மூலமாக எதிர்த்து கேட்பதற்கே அங்கு ஆள் இல்லாமல் போய்விடும். எனவே ஒரு கூட்டாட்சி இருப்பதன் மூலமாக சரியான கருத்து இருப்பின் அது ஆதரிக்கப்படும், தவறாக கருத்து இருந்தால் அது எதிர்க்கப்படும். எனவே இந்த அச்சத்தின் காரணமாகவே தவறுகள் செய்வதை தவிர்த்து விடுவார்கள் கூட்டணி ஆட்சியில் இருந்தால் என்றால் அதுதான் உண்மையாக இங்கு கூறப்படுகிறது. ஒருவேளை இன்றைக்கு தனித்த ஆட்சியின் மூலமாகத்தானே ஜப்பான், சைனா, கொரியா போன்ற நாடுகள் எல்லாம் மிகச்சிறந்த உயரத்தில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்டீர்களானால் அவர்கள் ஒரே மக்கள், ஒரே மொழியை பின்பற்றுவர்கள். ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. பல்வேறுபட்ட மொழிகள் இருக்கிறது, பல்வேறுபட்ட மதம் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அங்கு எல்லோருக்கும் எல்லாம் தேவை என்பதை உணர வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் என்ன தேவை என்பதை கலந்துரையாடிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாது இன்றைக்கு ஒரே ஆட்சியில் இருப்பதனால் தான் டொனால்டு டிரம்பினுடைய செயல் பல குழந்தைகளினுடைய உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே நீங்கள் கூட்டணி ஆட்சியாக இருந்தால் ஒருவர் எதிர்த்து கேட்பதற்கு ஆள் இருப்பார் அல்லவா? நீங்கள் செய்வது தவறு, இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது என்று கூறுவதற்கு ஆள் இருப்பார் அல்லவா? அன்றைக்கும் அப்படித்தான் ஹிட்லருடைய செயலால் எப்பேற்பட்ட ஒரு செயல் நேர்ந்தது. அங்கிருந்ததும் தனித்த ஆட்சிதான்.
இந்தியாவா இருக்கட்டும், தமிழகமா இருக்கட்டும், எல்லாம் எல்லோரோடும் கூட்டாட்சி ஆட்சி வைப்பதன் மூலமாகத்தான் ஒரு நல்ல ஆட்சியை பிடிக்க முடியும். பொதுவாக ஆட்சிகள் பல வகையான ஆட்சிகள் தமிழகத்திலும் இந்தியாவிலும் இருக்கின்றன. அப்படி வரக்கூடிய ஆட்சிகள் என்பது மற்ற ஆட்சிகளோடு கூட்டணி வைத்தால் முதலாவது விஷயமாக நிலைத்த இடத்தை பிடிக்க முடியும். முதலிடம் மக்களுக்கு செய்ய வேண்டிய நலன்களை உடனே செய்ய முடியும். அவர்கள் தனித்து இயங்குவதன் அவருடைய மகனான ராஜேந்திர சோழன் தனியாக ஆட்சி செய்தார், சிறப்பாக இருந்தார். பின்பு 3ஆம் ராஜராஜ சோழன் கூட்டணி சேர்ந்ததன் விளைவுதான் அவர் மடிந்து போனார், அவருடைய ஆட்சி கவிழ்ந்தது என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்றும் சிறந்ததே தனி கட்சியாகத்தான் இருக்க முடியும். மேலும் அதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் எத்தனை சான்றுகள் வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். நம்முடைய தமிழகத்திலே வெற்றி பெற வேண்டுமானாலும் கூட அவை சரியான கட்சி இல்லை என்றாலும் கூட பல முறைகளிலேயே அவர்கள் வாக்குறுதியின் போது, அதாவது இந்த தேர்தல் நேரத்தின் போது மட்டும்தான் மற்ற கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி வைத்துக் கொண்டு சமரசம் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறதே தவிர மற்ற நேரங்களில் அந்த ஆட்சியை பழித்துதான் பேசுகிறார்கள். அவர்கள் சரியான முறையிலே அந்த ஆட்சியை நடத்துவதில்லை. காரணம், கூட்டணி ஆட்சியில் நேர்மையானது மறைக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காரணம் என்ன என்று சொன்னால், மாப்பிளை அவர் தான், ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை என்னதுன்னு சொல்ற மாதிரி ஒரு கூட்டணியில யாரோ பண்ண தப்பு நான் பண்ணலைங்க, அது அவர் தாங்க பண்ணாருன்னு இன்னொருத்தவரை சொல்லிட்டு போற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கிற கூட்டணி கட்சியில இருக்குன்னு தான் நிதர்சனமான உண்மை. பெரியோர்களே, ஏன் கூட்டணி கட்சி வேண்டாம் என்று சொன்னால், மக்களினுடைய மனநிலையானது ஒருமித்த நிலையாக இருக்க வேண்டும். அதனை போலதான் ஒரு ஆட்சியாளராக இருக்கப்பட்டவர், ஆட்சியிலே இருப்பவர் என்னுடைய மக்களுக்கு எது சரி என்ற கருத்தினை அவர் தனியாக எடுக்கிறார். தன்னுடைய அமைச்சர்களோடு எடுக்கும் அந்த நிலையிலே அவருடைய கருத்தானது ஒருமித்து செல்லுகிறது. ஆனால் கூட்டணி கட்சியிலே பல்வேறு கருத்துக்கள் எழுந்தாலும் கூட அவைகள் ஆட்சியில் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தவறான முடிவையும் எடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இதனால் பாதிக்கப்படுவது மக்கள்தான். ஆக ஒரு தனி கட்சியாக இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய ஆட்சியானது நிலைக்கும், மக்களுக்கும் சரியான நலத்திட்டங்கள் சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஏன் ஒருமித்தமாக இருக்க வேண்டும்? தனிமரம் தோப்பாகாது, ஆனால் தோப்பாக துணை புரிவது தனிமரம்தான். அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், நாட்டு மக்களினுடைய நலனில் மிகவும் அக்கறையோடு இருப்பது தனிக்கட்சியாகத்தான் இருக்கிறது. ஏன் தனிக்கட்சி வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றளவும் எந்த தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய தமிழகத்திலே வாக்காளர் பட்டியலிலும் வாக்கு எண்ணிக்கைகளிலும் ஒவ்வொரு முறை தோல்வியுற்றாலும் அவர்களுடைய வாக்கு எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தனி கட்சி என்று சொன்னால்
விட வேறு சான்று உங்களுக்கு தேவையில்லை தோழர்களே. எங்களுக்கு ஆட்சி முக்கியமல்ல, அதைவிட வாக்காளர்களினுடைய ஒருமித்த உணர்வும் அந்த வாழ்க்கையும் தான் முக்கியம் என்று தனி கட்சியாக ஒருவர் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் தனி கட்சி. மக்களினுடைய வாழ்க்கையிலே உயர்ந்து நிற்பதே தனி கட்சியாகத்தான் இருக்க முடியும். நான் ஆட்சியிலே இருக்கிறேன், நீ கூட்டணி வைத்தால் எனக்கு அந்த ஆட்சி கிடைக்கும். ஆனால் எனக்கு தேவையில்லை. நாங்கள் பெரும்பான்மையாகப்பட்டவராக இருந்தாலும் சரி, சிறுபான்மையினராகப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய கருத்து முன்னிற்க வேண்டும், என் மக்கள் முயர் பெற வேண்டும் என்று சொன்னால் நான் தனி கட்சியாக இருந்தால் மட்டும்தான் அது நிலை பெற வேண்டும் என்கிறாரே. அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், இன்றைய நாட்டிலே தேவை தனி கட்சி என்று. அன்பு சகோதரி கூறினார் சோழர்களை பற்றி. சோழர்கள் முதலாமாக ஒரு சோழன் இருந்தான், பிறகு இரண்டாம் சோழன் வந்தான், பிறகு மூன்றாம் சோழன் வந்தான், கூட்டாட்சி வைத்தான். ஆனால் அவருடைய பெயர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது என்று நான் கூறுகிறேன். கவிழ்க்கப்பட்ட ஆட்சி இன்றைக்கு பேசப்படுகிறதா? சேர சோழ பாண்டியன் எனும் மூவேந்தர்களால் இங்கு பேசப்படுகிறதா? தோழி கூறினார் அல்லவா, நம்முடைய மாமன், என்னுடைய மாமன் குறிப்பாக சீமான் இவ்வாறாக தனி கட்சியில் இருப்பது சிறப்பாக விளங்கும் என்று அவருடைய தமிழ்நாட்டு கொடியே மூவேந்தர்களால் ஆக்கப்பட்ட ஒரு கொடியை தான் அவரே வைத்திருக்கிறார். எனவே அவர் குறிப்பிட விரும்புவதும் இது போன்ற வீரம் மிகுந்த ஒரு செயலைத்தான் என்பதையும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அது மட்டுமின்றி தனிமரம் தோப்பாகாது என்பதை கூறினார் தோழி. தனிமரம் தோப்பாகாது என்று தெரிந்து பிறகு எப்படி நீங்கள் கூறுகிறீர்கள் அது தோப்பாக துணை புரிகிறது என்று? தோப்பாக வேண்டும் என்றால் பல மரங்கள் ஒன்று சேர வேண்டும், இல்லையே அது தோப்பு என்று பெயர் பெறாது, மரமாகத்தான் நிலைத்துக் கொண்டிருக்கும். ஒரு மரத்தில் காய்க்கக்கூடிய கனி எல்லா மக்களுக்கும் பயன்பெறாது. தோப்பில் இருக்கக்கூடிய கனிகள் தான் மக்களுக்கு பயன்பெறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது தனி கட்சி சொன்னார்கள், கூட்டணி கட்சி தான் எங்களுக்கு சிறந்தது என்று. எங்களுக்கு மத்தியிலே இருந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏதோ ஒன்று நிகழ்கிறது என்று சொன்னால் இந்த மொழியை நீங்கள் கற்றுதான் ஆக வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது என்னுடைய நாட்டிற்கு அது எதிரானதாக இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த கூட்டணியிலுடைய விளைவு என்ன என்று சொன்னால், அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டவில்லை. அந்த கூட்டணியிலே எங்களுக்கு அவர்கள் திணிப்பை ஏற்படுத்துகிறார்கள். எதை படிக்க வேண்டும், எதை படிக்க கூடாது என்பது எங்களுடைய உரிமை. ஆனால் கூட்டணியின் பெயரால் அவர்கள் இதை நீ படித்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலையை கூறினால் அதை மறுத்து பேச முடியாத நிலையிலே இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறது. ஆக ஒருமித்த தலைவனாக இருக்கிற பட்சத்திலே, தனி கட்சியாக சிறந்து விளங்குகிற பட்சத்திலே, தான் எடுத்த மசோதாவையும் தான் எடுத்த திட்டத்தையும் சரியான இடத்திலே தீர்த்து முடித்து மக்களுக்கான நலத்திட்டத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது தனி கட்சியாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன் என்று சொன்னால் எந்தவித கருத்துக்கள். நன்றி. 26,246 தம்பி, உங்களுக்கு கூட்டணி கட்சி ஆட்சி தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றீங்க. அப்பதான் நிறைய விஷயங்களை கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஏதாவது வரலாற்றுல ஒரு முறையாவது கொள்கை சரியில்லை, கோட்பாடு சரியில்லை, அரசு சரியில்லை அப்படின்னு கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஏதாவது ஒரு கட்சி நீங்க பார்த்திருக்கீங்களா? புரியுதா? திரும்ப சொல்லவா? ஆமா, கொள்கை சரியில்லை, கூட்டணி சரியில்லை, ஆட்சி முறை சரியில்லை என்று வெளியேறிய, கொள்கைக்காக வெளியேறிய ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி பார்த்துக்கலாம்? கூட்டணிகள் எல்லாமே சேர்ந்து கொள்ளைக்காக சேர்கிறார்களா, கொள்கைக்காக சேர்கிறார்களா? இவ்வளவுதான் அடிப்படையான கேள்வி. அருமையான கேள்வி. எந்த கட்சியும் நிச்சயமாக கூட்டணி சேர்ந்து விட்டு பிரியவதில்லை. காரணம், அங்கு அவர்கள் தவறுகளை திருத்தவும் முற்படுகிறார்கள். அது அவர்களை கூட்டணியில் இருந்து பிரிய காரணமாக அமையாமல் இருக்கலாம். அதாவது கூட்டணியாக இருக்கிறார்கள், கூட்டணியில் நடக்கக்கூடிய தவறுகளால் அவர்கள் வெளியேறுவதில்லை. அந்த கூட்டணிக்கு அவர்கள் சரி தவறை உணர்த்தி ஒன்றுபட்டு வாழவே நினைக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் கூட்டணியில் இருந்து விலகிச் செல்வதில்லை. பாப்பா 26-2C7 தனி கட்சி ஆட்சி அப்படிங்கிறது வந்து சர்வாதிகாரத்துக்கு வித்திடாதா? தனி கட்சி ஆட்சி சர்வாதிகாரத்துக்கு வித்திடாதா? இல்ல சார், அந்த தனி கட்சி அப்படிங்கிறது சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு மக்களினுடைய நலனுக்காகவும், தன்னுடைய நாட்டு மக்களினுடைய விடுதலைக்காகவும், அவர்களினுடைய சமூக நீதிக்காகவும், அங்கு நடக்கிற அநீதிகளுக்காகவும் எதிர்த்து போராடுகிற ஒரு மாபெரும் கட்சி தான் தனி கட்சி அப்படின்னு சொல்ல முடியும். ஆக அப்படி இருக்கிறது கீழே ஒரு மக்களினுடைய நலனுக்காக மட்டும்தான் அது செயல்படுமே தவிர நாங்கள் தான் வர வேண்டும் என்ற ஒரு சர்வாதிகாரத்தின் கீழ் அது வராது. அங்கய்யா தம்பி, உங்ககிட்ட தேர்தல் நேரத்துல கூட்டணி சேர்றாங்க இல்லையா, கூட்டணி பலம்னு சொல்றீங்க.
ஆனா தேர்தல் அறிவிக்கப்படுற நாள் வரைக்கும் கூட்டணியை பற்றி பேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மக்கள் நலனை பத்தி ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கும் நினைக்கிறீங்களா? அல்லது ஒரு தேர்தல்ல இப்படி மாறிட்டு அடுத்த தேர்தலுக்கு அப்படியே அந்த பக்கம் போயிடுறாங்களே, அவங்களுக்கு எங்கேயாவது சமூக பொறுப்புன்றது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் தெரியும், ஆட்சியில் நீங்கள் கூறுவது போல வேற ஒரு இடத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். நான் அவருக்கு கூறிய அதே பதிலை தான் உங்களுக்கும் கூற முனைகிறேன். சரியாக இருக்கும் பட்சத்தில் சரியான இடங்களுக்கு செல்கிறார்கள், தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை திருத்த முற்படுகிறார்கள், இல்லையேல் விலகி மற்ற கட்சிக்கு. எது சரியாக இருக்கும் பட்சத்தில்? அவர்களுடைய ஆட்சி அல்லது அவர்களுடைய பதவி. ஆட்சியாக இருந்தால் நலம் தான், மகிழ்ச்சி தான். நன்றி. தங்கை, உங்ககிட்ட தனி கட்சியில அவங்க சார் கேட்ட மாதிரி தான், ஒரே கட்சி அப்படின்னால் தானே அந்த தலைவர் மேலேயோ அல்லது அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மேலேயோ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்தா அதை வெளியிலேயே காட்டிக்காம இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து சூழல் அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப கூட்டணியா இருந்ததுன்னா ஏதோ ஒரு வகையில அவங்க ஒரு சுட்டி காட்டுவாங்க, உங்களால எங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும், கொஞ்சம் சரியா நடந்துக்கங்கன்னு இவங்க சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா தனி கட்சி ஒரே ஆளு மோனோபோலியா இருந்தா எந்த தவறுமே வெளியில வராதே. தனி கட்சி அப்படிங்கிறது அந்த கூட்டத்திற்குள்ளேயே அந்த கட்சிக்குள்ளேயே எந்த ஒரு தவறு நடந்தாலும் கூட எதற்காக தனி கட்சி வேண்டும் அப்படின்னு சொன்னா, இப்ப கூட்டணி கட்சி அப்படின்னு இருக்கும் பொழுது எந்த ஒரு குறையை நம்ம சொன்னாலும் கூட அந்த தலைவர் அவர் என்னுடைய தலைவர் அல்ல, அவர் எப்படி என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது பல்வேறு முரண்கள் ஏற்படும். ஆனா முடிந்த அளவிற்கு நம்முடைய தமிழகத்திலே ஒரே ஆட்சியில் இருக்கக்கூடிய அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கீழே சொல்லப்படுகிற அந்த குறைகள் வைக்கப்படுகிறதுன்னு சொன்னா நிச்சயமா அது திருத்தப்பட்டு மீண்டும் அவர்கள் நல்ல ஒரு அமைச்சர்களாகவும் தலைவர்களாகவும் மாற்றப்படுகிறார்கள். நிச்சயமாக அது மறைக்கப்படுவதில்லை, அவை திருத்தத்தான் படுகிறது. சிறப்புமா, மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமா வாதாடினீங்க. தமிழோடு இருங்க, தமிழ் உங்களோடு இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2026 கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மிக பிரம்மாண்ட பேச்சு போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. இந்த இறுதிச் சுற்றில் பேசிய அத்தனை மாணவர்களுக்கும் போட்டியாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இறுதிச் சுற்றிற்கான முடிவுகள் விழாவின் இறுதியில் அறிவிக்கப்படும். இந்த இறுதிச் சுற்று குறித்த தங்களது கருத்துக்களையும் மாணவர்களுக்கான அறிவுரைகளையும் நடுவர் பெருமக்கள் ஓரிரு வார்த்தைகள் காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக ரங்கராஜ் பாண்டே ஐயா அவர்கள் தங்களது கருத்துக்களை ஓரிரு வார்த்தைகள் சொல்லுமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ரங்கராஜ் பாண்டேட்ட மைக்க கொடுத்துட்டு ஓரிரு வார்த்தை பேச சொன்ன என்ன பார்த்தோம்? அண்ணன் சீமான் முன்னாடி கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அற்புதமான நிகழ்வு, ரொம்ப ஆச்சரியமான முயற்சி. நிறைய பணம் இருக்கும், சிறிய மனம் இருக்கும். ஆனால் வள்ளல் பெருந்தகையாவே பிறந்திருக்கக்கூடிய வேந்தர் அவர்களுக்கு தான் நிறைய பணம் இருந்தும் அதற்கு குறையாத மனமும் இருக்கிறது. தமிழை வளர்ப்பதற்கான வழி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய அடுத்த தலைமுறையில, புதிய தலைமுறையில அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சான விஷயமா இருக்குது. அது கொண்டு போய் சேர்க்கிறது. அப்ப இது போன்ற போட்டிகளை அறிவித்து அதில் தன்னுடைய கல்லூரி தன்னுடைய பல்கலைக்கழகம் என்று பார்க்காமல் எல்லா கல்லூரி பல்கலைக்கழகத்திலும் அழைத்திருந்து அதுல பலமுறை எனக்கு வந்து ஒவ்வொருத்தருமே தனித்தனியாவே சொன்னது, சார் இந்த நடுவருடைய முடிவுல தலையீடு இருக்காது, நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அதுதான் தீர்ப்பாக இருக்கும், எங்களுடைய பல்கலைக்கழகம் எங்களுடைய மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமும் இருக்காது, பாலிசி ஐடியாலஜி இந்த மாதிரி எதுவுமே இருக்காது அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வேந்தர் அவர்கள் அவர்களே கூட ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கட்சி பற்றிய அரசியல் பற்றிய விமர்சனங்கள் அவரை நோக்கி கூட பாயக்கூடிய ஆபத்து உண்டு. ஆனாலும் கூட பெருந்தன்மையாக டிரான்ஸ்பரண்டாக மாணவர்களுக்கு சிந்தனை திறன் வளர வேண்டும் என்றால் எதை பற்றியும் அவர்கள் பேசுவதற்கான தைரியம் வர வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான முடிவெடுத்திருக்கிறாங்க. நான் அறிந்து வேறு ஏதாவது பல்கலைக்கழகங்களில் இது மாதிரியான சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னு நான் ரொம்ப பெரிய வியக்கிறேன். அதற்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் திரு வேந்தர் அவர்களுக்கு. அதே போல எங்களுடைய அண்ணன் சீமான் அவருடைய நேரம் எவ்வளவு அரிது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் நேரம் வேற,
அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டணி கிடையாது, பிரச்சனை கிடையாது, அதனால ஒரு பிரசா இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் சீட்டுக்காகவும் அதுக்காகவும் போட்டு ரைட் விடிய 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 கூட்டணி பேசி சாயந்தரம் எவ்வளவு காலில் எவ்வளவுன்னு ரேட்டிங் மாதிரி ஏறிட்டே இருப்போம், டிஆர்பி ரேட்டிங் மாதிரி ஏறிட்டே போகும்போது அண்ணன் அதை பத்திலாம் கிடையாது. நான் வேட்பாளரை அறிவிச்சுட்டு இன்னும் யார் பட்சியில சீட்டுகளே வந்து அறிவிக்க முடியல. அண்ணன் வேட்பாளரை அறிவிச்சுட்டு அடுத்த களத்து கிளம்பிட்டாரு. அதனால எந்த பிரச்சனை, அவருடைய நேரம். அண்டு தமிழாய்ந்து நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல ஒரு நபரை பார்த்து நீங்கள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும், பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒற்றை உதாரணமாக அண்ணன் சீமான் இருக்காங்க பார்க்கிறோம். தமிழ்ல வந்து தடுமாறாம சிந்தனை திறனோட 24 நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கிறேன். அண்ணன் திடீர்னு ராத்திரி 2 மணிக்கு போன் பண்ணுவாரு, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிம்பாரு. அண்ணே 2 மணிக்கு என்னென்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருக்கேன். எப்படா உனக்கு தூக்கம் வருது அப்படிம்பாரு. தூங்கிட்டு தான் தூங்கிடுவேன் அப்படிமே. அந்த புஸ்தகத்தை படிச்சியா, இந்த புஸ்தகத்தை படிச்சியா அப்படின்னு அண்ணன் கேட்கக்கூடிய கேள்விகள் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அரசியல்வாதிகள் படிப்பதே இல்லை, படிப்புக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மையா இருக்கு. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் மத்தியில தினந்தோறும் படித்து படித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து உணர்ச்சி மயமாக இருக்கக்கூடிய அரசியல்ல அறிவுமயமாக மாற்றியா இருக்கக்கூடியவராக அண்ணன் சீமான் இருக்கிறார். அவர்கள் இருவரும் இருக்கக்கூடிய அவையில ரொம்ப ஆச்சரியமா பேசினாங்க. அந்த 10 பிள்ளைகளும் ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தலைப்பு வந்து சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் கொடுக்கப்பட்டது. உடனடியாக அந்த தலைப்பை புரிந்து உணர்ந்து முடிந்த அளவு தமிழில் பேசி அதற்கான வாத பிரதிவாதங்களை வைத்து திடீரென்று கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லி, இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். அது வந்து ஒரு சிந்தனை தெளிவு இருந்தால் மட்டும்தான், புத்தியில கூர்மை இருந்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியமாகும். அப்படி எல்லாருக்குமே சாத்தியமாகாத விஷயம். அது வந்து இத்தனை ஆயிரக்கணக்கான, இன்னும் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மேடை முன்னாடி வந்தாலே ஒரு கைகால் நடக்கும் அப்படிங்கிறது. ஆனா இந்த பிள்ளைகள் எல்லாமே எந்த தயக்கம் இல்லாமல் 10க்கு 10 முத்தாக இருந்தன. அத்தனை பேருமே ரொம்ப அற்புதமாக பேசினாங்க, கொஞ்சம் கூட சோட போகாம தயங்காம பேசினாங்க. அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். ஐயா அறிவித்திருக்கக்கூடிய பரிசு தொகை ரொம்ப ஆச்சரியமானது. நான் வந்து இந்த பரிசு தொகைக்காக திரும்ப அந்த போட்டிக்கு வந்துடலாமாங்கிற அளவுக்கு பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு பரிசு தொகை அறிவித்திருக்காரு. அது ரொம்ப முக்கியமான, தமிழ் வளர்ப்பதற்கு அத்தியாவசிய தேவையா இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேருக்கும், இதை பெருசா கோஆர்டினேட் பண்ண பல்கலைக்கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், கலந்து கொண்ட மாணவ செல்வங்கள் பொறுமையாக உட்கார்ந்து பார்த்து விசிலடிக்கிறதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு சரி நம்ம பேசுறாங்க இங்க பேசிட்டு போலான்னு காத்திருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றி. திரு ரங்கராஜ் பாண்டே ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தற்போது நடுவர்கள் இருவருக்கும் சிறப்பு செய்யக்கூடிய பணி. சிறப்பு செய்வதற்காக பொன்னாடை அணிவித்து மகிழ நமது பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களின் பலத்த கைத்தட்டலோடு இந்த சிறப்பு செய்யப்படுகிறது. நினைவு பரிசை தமிழ் பேராயத்தின் தலைவர் ஐயா அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக புதுகை பாரதி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். நினைவு பரிசை தமிழ் பேராயத்தின் தலைவர் ஐயா அவர்கள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களின் பலத்த கைத்தட்டலோடு இந்த சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு. தற்போது நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் எழுதிய உருவாக்கிய ஒரு சிறந்த காணொளி தற்போது உங்கள் பார்வைக்கு வர இருக்கிறது. தமிழ் தாயே மன்னிப்பாயா, தமிழ்நாட்டை ஆள்வதற்கோர் தமிழ்